திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? வெற்றி பெற்றதுக்கு போது இருக்கிற அந்த உணர்வை காட்டிலும் வெற்றி வாய்ப்பு எழுந்ததுக்கு பிறகுதான் அடுத்த நாளே கருப்பு சிவப்பு கேட்டிய கட்டிக்கிட்டு அவருக்கு ஜம்பா வராம பாத்தீங்களா நம்முடைய திமுக காரன், நம்முடைய உடன்பிறப்பு. எங்கள் நெல்லைக்கும் கலைஞருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. திருநெல்வேலியில் பெரிய ஆறு உண்டு. தலைவர் கலைஞருக்குள்ளும் பெரியாறு உண்டு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிந்து என்று நாம் பாடிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு குருவி வந்து அமர்ந்து குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி கட்டில் என்று தலைவர் கலைஞர் சொல்வார். அது இப்போது ஆட்சி சோபா என்று ஆகிவிட்டது. உள்ளங்கை விரல்களை விரித்து உதயசூரியனை பார்ப்பேன் என்று கலைஞர் சொன்னார். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி. உங்கள் உழைப்பு என்கிற உள்ளங்கையிலேயே உதயசூரியன் உதிக்கிற போது நீங்கள் ஏன் அடுத்தவன் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? முதல்வராக உங்களின் முத்தான இரும்பு குரலில் இலக்கியம் கேட்டோம், அரசியல் கேட்டோம், வரலாறு படித்தோம், வரலாறு கிடைத்தோம். உங்கள் வாயில் வந்ததெல்லாம் முத்துக்கள். இப்போது சிலருக்கு வாயில் நன்றாகவே வருகிறது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இன்ஸ்டாகிராமில் திரும்பி பார்க்க வைத்தவர் அல்ல கலைஞர், இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் கலைஞர். நான் என்றைக்குமே மக்களோடு மக்களாக இருப்போம். இப்ப கலைஞர் நம்ம சொன்னது ஒன்றே ஒன்றுதான். மக்களை பார்த்து யாராச்சும் முட்டாள் என்று சொன்னால் சொல்றவன் தான் அதிமுட்டாள். மக்களுக்கு தெரியும் எதை எப்ப செய்ய வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு மாயின் மூலமாக நாம வெயில்ல கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டே போனோம். ஆனா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. முதல்ல நம்மளுடைய அரசியல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கிட்ட முதல்ல பேசுறது நம்முடைய பணியை நாம தொடங்குவோம்.